கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் எழும்ப போகுது. வாலிபர்கள் எழும்ப போறாங்க. வாலிபர்கள் எழும்பி இந்த செழிப்பு, ஆசீர்வாதம், இஞ்சின கிருபை எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூர போட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால வரப்போற ஒரு பெருங்கூட்டம் இந்த கடைசி நாளிலே எழும்ப போகிறது. தேவ ஜனமே, அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்தது போதும். நீங்க அற்புத அடையாளம் சொல்றீங்களே, இந்த 2000 வருஷத்துல இயேசுவுக்கு பிறகு, அப்போஸ்தலர்களுக்கு பிறகு, ஒரு சில பரிசுத்தவான்களுக்கு பிறகு முடவரை நடக்க வச்சேன், குருடரை பார்க்க வச்சேன்னு எங்கேயாவது ஒரு சில பரிசுத்தவான்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அப்பேற்பட்ட அற்புதம் நடக்கா? மரித்தோரை எழுப்புகிறார்களா? முடவரை நடக்க செய்கிறார்களா? குருடரை பார்க்க வைக்கிறார்களா? ஏதோ தலைவலி போச்சு, காய்ச்சல் போச்சு, வேலை கிடைச்சிச்சு, மண்டைடி போச்சு, வீடு கிடைச்சிச்சு, இதெல்லாம் நார்மலாவே நடக்கும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அற்புதத்தை நிறுத்தி விட்டு வருகைக்கு ஆயத்தப்படு அப்படிங்கிறாரு. தேவ ஜனமே, இந்த கிருபையின் காலம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன்னை உடன்படிக்கை பெட்டியாக மாற்ற. நீ உடன்படிக்கை பெட்டியாக மாறி பரலோகத்திலே காணப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று 15வது வசனம் சொல்லுகிறது. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை அப்படின்னா அவங்க எங்க போயிருவாங்க? அக்கினி கடலுக்கு. இதைத்தான் இந்த கிருபையின் காலத்துல கத்தி கதறி கெட்ட பேர் வாங்கி பொல்லாப்பு வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுங்க, உங்க பெயர் எழுதப்படட்டும். கர்த்தர் உங்க பெயர் அங்க எழுதணும், அதுக்கு பிரயாசப்படுங்க. இப்ப சுருக்கமா முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஆயிரம் வருஷம், எவ்வளவு பெரிய வருஷம் பாருங்க. 1000 வருஷம் சந்தோஷத்தை தவிர வேற ஒண்ணு இருக்காது. செழிப்பும் ஆசீர்வாதத்தை தவிர ஒண்ணு இருக்காது. அதை இப்ப போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிருபையின் காலத்துல வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய சத்தியத்தை சொல்லணும். அதை விட்டுட்டு செழிப்பு, அது 1000 வருட அரசாட்சியில செழிப்பாவும் ஆசீர்வாதமாகவும் இருப்போம். நம்ம ஒரு குறை இருக்காது, அங்க பாவம் இருக்காது. ஆமா, அங்க சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் கூட ஒருமிடுத்து படுத்து கிடக்கும். ஆமா, சிங்கம் ஆட்டுக்குட்டியை கடிச்சு திங்காது. ஆமா, நோவாவின் நாட்கள்ல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நோவா எல்லா மிருகத்தையும் கொண்டு போய் ஒரு படகுல சேர்த்து வைக்காருல, அந்த படகுக்குள்ள நீங்க யோசித்து பாருங்க, எதையாவது அடிச்சு சாப்பிட்டு இருக்க முடியுமா? முடியாது. தேவன் அந்த அவைகளுக்குள் ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வந்தார். 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக நோவாவின் பேழை இருந்தது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு பிதாவாகிய தேவன் கொடுக்க மாட்டாரு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுப்பா? ஏசப்பா கொடுப்பாங்க. ஆமா, பகிரங்க வருகையில வந்து உலகத்தை சும்மா சின்ன பின்னமா செதறடிச்சு நொறுக்கி அக்கினியால சுட்டெரிச்சிட்டு, அப்ப யார் இருப்பா? கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. இருப்பது அத்தனை பேரும் பிசாசின் பிள்ளைகள். அவர்கள் அத்தனை பேரையும் சுட்டெரிச்சு செதறடிச்சு, ஏன்னா ஓடி ஒளிவான், செதறி அடிப்பான், அங்கிட்டு தெரிச்சு ஓடுவான், தப்ப முடியாது. எங்க போனாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடுவான். அப்படியே நாசுவின் சுவாசத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. சுட்டெரித்து இந்த பூமியில ஒரு ரணகலத்தை உண்டாக்கிட்டு வந்து அப்படியே மேல இருக்கிற உங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்க வருவார். உங்களோடு உலாவுவார். உங்களோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். நிறைய பேர் என்ன நினைக்காங்க, கிறிஸ்தவம் அப்படின்னா அடடா அங்க போனாலே எல்லாம் கிடைக்கும்பா, எல்லாம் ஒரே செழிப்பாதான் இருக்கும். இப்படி மாய்மாலமான பிரசங்கம் இப்ப வந்தாச்சு. ஆமா, செழிப்பு செழிப்பு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், விடுதலை விடுதலை, அதெல்லாம் உண்டு, கட்டாயம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளை ஒன்றும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் இயேசுவுக்காக அடிக்கப்பட நீ தயாரா இருக்கணும். கிருபையின் காலத்துல கர்த்தர் வேறு பிரிப்பார். இந்த கிருபையின் காலத்துல இயேசுவுக்காக நீ துன்பப்பட ரெடின்னா நீ அந்த கூட்டத்தில் இருக்க ரெடி.
இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டதே சொந்த வீடு வாங்க, கார் வாங்க, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க, என் பிள்ளை பணக்காரனா இருக்க, நாங்கள் சந்தோஷமா வாழ தான் ரட்சிக்கப்பட்டோம். துயரப்படுறதுக்கு நாங்கள் எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா நீ இடது பக்கத்தில் போய் நில்லு. நீ வலது பக்கத்துக்கு வரணும், கர்த்தருடைய சிங்காசனத்தில் அவர் பாரிசத்தில் உட்காரணும். அப்படின்னா நீ இந்த பூமியில் வாழ்கிற நாளிலே துன்பப்பட துயரப்பட ஆயத்தமாறு. அதாவது அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வர. இந்த வலது பக்கத்தில் யார் நிப்பா? இயேசுவுக்காக துன்பப்பட்டவர்கள், வேதாகம வசனத்தை சுமந்ததற்காக துயரப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், கேவலப்படுத்தப்பட்டவர்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நிமித்தமா, சுவிசேஷத்தின் நிமித்தமா. அவங்களெல்லாம் பார்த்து வாங்கப்பா அந்த பக்கம் ஏசப்பாவுக்கு வலது பக்கத்தில் போய் நில்லுங்க, அந்த வலது பக்கம் ஒரு வருஷம் இருக்கு பாரு, அந்த வருஷத்துக்கு போப்பா அப்படின்னு பாரு. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. 24 மூப்பர்கள், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் 24 மூப்பர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம். எந்த நியாய தீர்ப்பு? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. கடந்த வாரத்திலே உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்பட்டது என்று பார்த்தோம். அந்த உடன்படிக்கை பெட்டி நீங்களே என்பதையும் நாம் பார்த்தோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள் சொல்லுகிறது, பரலோகத்திலே உடன்படிக்கை பெட்டி காணப்பட்ட பிறகு பூமியிலே என்ன நடக்கும், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டியை கூட்டு சேர்த்தாச்சு, அது நீங்க தான். ஸோ அது ரகசிய வருகையிலே காணப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளும் பரலோகத்திலே காணப்பட வேண்டும், உடன்படிக்கை பெட்டியாக மாற வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி பரலோகத்திலே காணப்படுகிற அதே நேரத்தில் பூமியிலே என்ன நடக்கும், அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். உடன்படிக்கை பெட்டி பரலோகத்திலே காணப்பட்டு ஒரு 7 வருடம் அந்தி கிறிஸ்துவுக்காக ஒதுக்கப்படும். உடன்படிக்கை பெட்டியாகிய நீங்கள் பரலோகத்திலே கர்த்தரோடு மகிமையாக இருக்கிற, மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்திலே இந்த பூமியிலே 7 வருட உபத்திரவம் தொடங்கும். அந்த 7 வருட உபத்திரவத்தை குறித்து பல ஆண்டுகளாக பிரசங்கித்துக் கொண்டு வருகிறோம். 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள், 7 கோப கலசங்கள். ஸோ இந்த 7 காரியங்களை குறித்து பல வருடமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை இன்றைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் என்பது நமக்கு நல்லா தெரியும். அது பயங்கரமான நாள், அது பொல்லாத காலம். அந்த பொல்லாத உபத்திரவ காலத்தில் நாம இருக்கக்கூடாது. இந்த 7 வருட உபத்திரவம் முடிஞ்ச உடனே கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த பூமிக்கு இன்னும் மகா பெரிய உபத்திரவத்தை கொண்டு வருவார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து நாட்களில் 7 வருஷம் உபத்திரவம். இந்த 7 வருஷம் உபத்திரவத்தில் முடிஞ்ச பிறகு அவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்களா? கிடையாது. அதன் பிறகு மகா பெரிய உபத்திரவத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அவர் தான் கொண்டு வருவார். எல்லாரும் பார்க்கும்படியாக அவர் வருவார். அப்பொழுது எல்லாரும் அவரை கண்டு பயந்து நடுங்கி ஒளிய ஆரம்பிப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும்
எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். கதறிக்கொண்டு ஓடுவார்கள். கர்த்தருடைய கோபாக்கினியின் நாள் வந்துவிட்டது. அவர் கிருபையின் தெய்வமாக, அவர் அன்பின் தெய்வமாக இத்தனை நாள் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார் எல்லாருக்கும். ஆனால் உபத்திரவம் முடிந்த பிறகு பகிரங்க வருகையிலே அவர் கோபமாக வருவார். எதற்காக இந்த கோபம்? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்போ 9ல இருந்து வாசி. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டுமென்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆம் தேவஜனமே, 2000 ஆண்டுகளாக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் தேவ சமூகத்திலே போய் கதறுவார்கள். என்ன கதறுவார்கள்? தேவ வசனத்தின் நிமித்தமும் நாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் நாங்கள் கொல்லப்பட்டோமே. எங்கள் சொந்த காரியத்துக்காக எங்களை கொல்லவில்லை. நாங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உலகம் எங்களை நியாயம் தீர்த்து கொல்லவில்லை. எங்களை கொன்றது எதற்காக? நாங்கள் தேவ வசனத்தை பிரசங்கித்ததற்காக, நாங்கள் நல்லவர்களாக சாட்சியாக வாழ்ந்ததற்காக. இந்த பூமியில் வாழ்ந்த பொல்லாதவர்கள் எங்களை கொலை செய்து விட்டார்களே. நீர் எதுவரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீர்? என்றைக்கு நீர் பழி வாங்குவீர் என்று அவர்கள் தேவ சமூகத்திலே கதறுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்க அழாதீங்க, நீங்க சத்தம் போடாதீங்க, நீங்க கேள்வி கேட்காதீங்க. உங்க எல்லாருக்கும் வெள்ளை அங்கி இப்போ கொடுக்கப்படும். இந்த வெள்ளை அங்கி என்னது? பரலோகத்தில் ஏன் கூட என் மடியிலே அமர்ந்து என் மார்பிலே சாய்வதற்கு ஒரு பாஸ், ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட். இந்த வெள்ளை அங்கியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே உங்களுக்கு சிறப்பான இடம் காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய மடி, என்னுடைய மார்பு. என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட நீங்கள் அமர்வீர்கள். இவ்வளவு பெரிய விலையேற பெற்ற பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க அமைதியா இருங்க. உங்களைப் போலவே கொலை செய்யப்பட வேண்டிய அல்லது உபத்திரவப்பட வேண்டிய சகோதரர்கள் சகோதரிகள் இன்னும் கொஞ்சம் பூமியில இருக்காங்க. அவர்களும் தொகை நிறைவேறட்டும். நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த லிஸ்ட் நிறைவேறட்டும். அந்த லிஸ்ட் நிறைவேறின பிறகு நான் பூமியில் இருக்கிற மற்றவர்களை, உயிரோடு இருக்கிற பரிசு, நீங்களாம் மரிச்சிட்டீங்க, நீங்களாம் மரிச்சு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க. உங்க ஆத்துமா இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் இளைப்பாரி கொண்டிருங்கள். மற்றவர்களைப் போல அவர்கள் படபடத்து கொண்டிருக்க மாட்டார்கள், அங்குமிங்கும் அலைந்து திரிய மாட்டார்கள். அவர்கள் இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். அவர்களை கர்த்தர் எழுப்புகிற நாள் வரும். அதுதான் ரகசிய வருகை. அந்த பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்லறையிலிருந்து புறப்படுவார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். நம்ம எல்லாம் கூட்டி சேர்த்து அவர் இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே கொண்டு அமர வைத்து விட்டு 7 வருடத்தை அந்தி கிறிஸ்துக்கு கொடுத்து விட்டு, இந்த 7 வருட உபத்திரவம் முடிந்த உடனே புறப்பட்டு வருவார். பாருங்க, கோபமாக வருவார். என் பிள்ளைகளை அடித்து கொன்றீர்களே, என் பிள்ளைகளின் இரத்தத்துக்கு இதோ நான் பழிவாங்க வருகிறேன். அந்தி கிறிஸ்து என்னும் பிசாசே, பிசாசின் ராஜ்யத்தில் இருப்பவர்களே, என் பிள்ளைகளை அவமதித்தீர்களே, என் பிள்ளைகளை கொலை செய்தீர்களே. கொலைன்னா என்னது? வெறும் கழுத்தை வெட்டுறதும் கத்தி வச்சு குத்துறதும் எழுத்தின்படி ரத்தம் சிந்துவது மட்டும்தான் கொலையா? கிடையாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஆவிக்குள் துக்கப்படுத்தி விட்டால் நீங்கள் அவர்களை கொலை செய்கிறீர்கள்.
ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி மனதிலே உங்களை குறித்து துக்கப்பட்டால் நீங்கள் அவர்களை கொலை செய்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை நியாயந்தீர்க்க பகிரங்க வருகை என்னும் வருகையிலே அவர் கோபமாக வருவார். அதை பார்க்கிற ராஜாக்களும் பிரபுக்களும் ஜனங்களும் ஓடி ஒளிவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இப்ப வாசித்தீங்க. குகைகளுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சு மலைகள்லாம் எங்க மேல விழுந்து எங்களை கொல்லுங்க, அவர் கையால சாப்பிட்றதுக்கு இப்படி தற்கொலை பண்ணி செத்துடுறோம், ஆனா சாவு வராதுன்னு வேதம் சொல்லுது. சாவை தேடி ஓடுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கையால் அவங்க சாகணும். அதனால எவ்வளவு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. பகிரங்க வருகையில் அவர் பயங்கர உக்கிர கோபத்தில் வருவார். அவரை தடுப்பதற்காக வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் எல்லாம் இணைந்து, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் இணைந்து வானத்திலே அவரோடு கூட யுத்தம் பண்ண வருவாங்க. நம்ம அதைத்தான் அர்மகேதான் யுத்தம் வாசித்தோம், பார்த்தோம், ஏற்கனவே அதை வச்சு படிச்சிட்டோம். அதிலே அவர் அவர்களை முறியடித்து தன்னுடைய நாசியின் சுவாசத்தாலே அவர்களை சுட்டரித்து, ஒரு விஷயத்தை நான் அந்த பிரசங்கத்தில் சொல்லிடுறேன், மறந்துருது. ஆமாம், சிலர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசை சுட்டரிக்கிறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பிசாசை சுட்டரிக்கிற வேலை இயேசுவோட வேலை. அதனால் பிசாசை சுட்டரிக்கிறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இயேசுவோட வேலையை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யணும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும், இல்லையா? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லலாம் நம்ம. ஆமாம், வெளியே போ பிசாசே சொல்லலாம். ஆமாம், என்னை விட்டு அகன்று போ பிசாசே சொல்லலாம். பிசாசை இப்போ சுட்டரிக்க முடியாது, இயேசு தான் சுட்டரிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ அதெல்லாம் பிரசங்கம். யாராவது அப்படி நீங்கள் ஜெபிச்சா அதை மாற்றிக்கொள்ளுங்க, சரியா? ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? இந்த வருகையின் நாட்கள், அதாவது பகிரங்க வருகையில் ஒருத்தனும் தப்ப முடியாது, ஒருத்தனும் தப்ப முடியாது. எல்லா பிசாசின் கிரியைகளும் சுட்டரிக்கப்படும். ஒருத்தனை வைக்க மாட்டார், பிசாசையும் விட மாட்டார், பிசாசோட ஜனங்களையும் விட மாட்டார். ஒருவனும் தப்ப முடியாது. எப்படி நோவாவின் காலத்திலே ஜலத்தினால் அழிச்சாரோ அதே மாதிரி அக்கினியினால சுட்டரிப்பார். தப்ப முடியாது, ஒருத்தனும் தப்ப முடியாது. அந்த நரகம் பூமியிலே கிடைச்சிரும் உங்களுக்கு, பூமியிலேயே முதல்ல நரகமாயிரும் உங்களுக்கு, சுட்டரிச்சிருவார் நாசியின் சுவாசத்தால. ஆனா அதுக்கு முன்னால இந்த கிருபையின் காலத்துல வாசிங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்னியால் சுட்டெரிப்பார் என்றான். இதுதான் நடக்கும். களம் பார்த்துருக்கீங்களா? வயக்காட்டில் களம்னு ஒன்று இருக்கு. சிறு பிள்ளையில் நான் தூத்துக்குடி 6 மணி ஏரியில் போய் இந்த விவசாயத்தில் நானும் என் மனைவியும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அந்த ஊருக்கு போயிருக்கோம். நாங்கள் சும்மா விவசாயம் பண்ண மாதிரி நடித்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். நாங்கள் பண்ணலை, எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த களத்தை பார்ப்போம். அந்த களத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடுகளை வச்சு அந்த போர் அடித்து கொண்டிருப்பாங்க களத்தை, விவசாயத்தை, அந்த நெல்மணிகளை. அதில் ஒரு சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு சொலவை வச்சுக்கிட்டு அப்படியே புடைப்பாங்க சர்ரு சர்ருன்னு. அதில் என்ன நடக்கும்னா, நெல்மணிகள் மட்டும் இந்த சொலவில் இருக்கும், பதரெல்லாம் காற்றுல என்ன செய்யும், பறந்து போகும். ஆமாம், அதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அது ஒரு சிலர் உரத்துக்கு பயன்படுத்துவாங்க, ஒரு சிலர் மாட்டுக்கு கொடுப்பாங்க, ஒரு சிலர் சுட்டரிப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி. ஏன் நன்றாய் விளக்கி? ஏன்னா ஒரு கோதுமை மணி கூட பதரோட சேர்ந்து போயிடக்கூடாது. அதனால அந்த நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். இந்த பூமியில இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தருக்காகவே காத்திருந்து பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் கோதுமை மணிகள். அந்த கோதுமை மணிகளை கவனமாக எடுத்து ஒன்றை கூட விட்டுற மாட்டார், ஒன்றை கூட தரையில் விட மாட்டார். அவன் தரையில் விழுந்தாலும் தூக்கி தோளில் போட்டுருவார், டக்குன்னு எடுத்து போட்டுருவார் களஞ்சியத்தில் சேர்க்கறது. ஒரு கோதுமை மணி கூட வேஸ்ட்டாக போகாது. இந்த கிருபையின் காலத்தில் கோதுமை மணியாக வாழ்கிற, மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் அயோக்கியத்தனமாக தெரிவிங்க, மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் பொல்லாதவர்களாக தெரிவிங்க, அப்போ தான் நீங்கள் சரியாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு உண்மையாக இருந்து உங்களை திட்டுவாங்க, இவனா இயேசுன்னு சொல்லிட்டு திரிறான் பாரு, இயேசுவோட பிள்ளைன்னு சொல்லிட்டு திரிறான் பாரு, பைபிளை தூக்கிட்டு போறான் பாரு, இவெல்லாம் ஒரு மனுஷனா, நாய் பேயின்னு உங்களை திட்டுவான். அப்போ நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை யாருமே திட்டலை, சே இவரை மாதிரி உண்டாயா, இவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு உங்களை புகழ்ந்துட்டான்னா நீங்கள் இன்னும் இயேசுவின் பாதையில் நடக்கலை.
இயேசுவின் பாதையில் நடந்தா உலகம் உங்களை பகைக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க, அதான் அடையாளம். நீங்க கர்த்தருடைய பாதையில சரியா நடக்கீங்கன்னு அர்த்தம். உலகம் உங்களை அடட்டா இவரை மாதிரி உண்டாயா, இவர் நல்லவர் வல்லவர்னு உங்க கூட சேர்ந்து பாயாசம் குடிச்சா நீ இன்னும் சரியான பாதையிலே நடக்கல. ஆமா, நீ ஊர்ல திட்டு வாங்கணும், ஊர் உன்னை அவமானப்படுத்த வேண்டும், ஊரை தள்ளி ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்போ நீ இயேசுவின் பாதையில சரியா போயிட்டு இருக்க, நீ தான் கோதுமை மணி. ஆமா, ஏன்னா இயேசுவுக்காக நீ திட்டு வாங்கிட்டு இருக்க. ஆமா, இயேசுவுக்காக எல்லாத்தையும் நீ வாங்கி கொண்டு இருக்கிறாய். தேவஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை கோதுமை மணியாக புறக்கி எங்க கொண்டு போட்டுருவாரு? களஞ்சியத்தில் வைப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். அவியாத அக்கினினா நரகம். ஊர்ல ஒரு தீ மூட்டுங்க, கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிரும் அந்த தீ, இல்லையா? எவ்வளவு பெரிய தீயா இருந்தாலும், இப்போ காட்டு தீ பிடிச்சது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அணைஞ்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய தீயா இருந்தாலும் அணைஞ்சிரும். ஆனா நரகத்தில் இருக்கிற தீ என்ன செய்யாது? அவியவே அவியாது, அது எரிந்து கொண்டே இருக்கும். அது அணையவே அணையாது. அந்த அணையாத அக்கினியில கிடந்து அவர்கள் என்ன செய்வாங்க? கதறுவாங்க, கத்துவாங்க, காப்பாற்ற ஒருவரும் வர மாட்டார்கள். தேவஜனமே, அப்படிப்பட்ட பொல்லாத அக்கினியில நீங்க போயிடக்கூடாது. நீங்க பரலோகத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிருபையின் காலத்துல தேவன் எங்களை போன்ற ஊழியர்களை அனுப்பி திருவசனத்தை உங்களுக்கு போதிக்கிறார். விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கடைசி நாளிலே இப்படிப்பட்ட போதகம் தேவையாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு அன்பின் சுவிசேஷம், ஆறுதலின் சுவிசேஷம், அற்புதத்தின் சுவிசேஷம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே உனக்கும் ஊழியக்காரனுக்கும் வருகையின் சுவிசேஷம். 1 பேதுரு 4:17 தெளிவாக சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? தொடர்ந்து, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இந்த வசனத்தை கவனமா படிச்சு பாருங்க. நியாய தீர்ப்பு எங்கே இருந்து துவங்கும் காலமாக இருக்கிறது? தேவனுடைய வீட்டிலே. தேவனுடைய வீடு எங்க இருக்கு? சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டிய இந்த கட்டடமா தேவனுடைய வீடு? நீங்களே அந்த ஆலயம். அப்போ உங்கள்கிட்ட இருந்துதான், என்கிட்ட இருந்துதான் நியாய தீர்ப்பு துவங்க போகுது. ஆமா, நம்ம பெருமை பாராட்டி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கேன்லாம் இருக்க முடியாது. நியாய தீர்ப்பு நம்மிடத்திலிருந்து துவங்குகிறது. ஏன் நியாய தீர்ப்பு? இந்த நியாய தீர்ப்பு என்ன நியாய தீர்ப்பு? நியாய தீர்ப்பு 2 இருக்கு. ஃபைனலா இருக்கிறது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, மற்றவர்களுக்குன்னு ஒரு 24 சிங்காசனம் இருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு நியாய தீர்ப்பு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். சிங்காசனங்களை பன்மையில சொல்றேன். 24 சிங்காசனம் அது. அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. 24 மூப்பர்கள், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் 24 மூப்பர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம். எந்த நியாய தீர்ப்பு? இயேசுவுக்கு முன்னால, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால வலதுபுறமும் இடதுபுறமும் ஆட்கள் நிறுத்தப்படுவார்கள் இல்லையா? அந்த வேறு விரிக்கிறது. நீ வலதுபுறத்துக்கு போ, நீ இடதுபுறத்துக்கு போ. இந்த வேலையை செய்யறது 24 மூப்பர்கள். அவர்கள் நியாயம் தீர்த்து தான் வலதுபுறம் இடதுபுறம் நிப்பாட்டுவாங்க. வாசிங்க. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். பாருங்க, இந்த வலது பக்கத்தில் யார் நிப்பா? இயேசுவுக்காக துன்பப்பட்டவர்கள், வேதாகம வசனத்தை சுமந்ததற்காக துயரப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், கேவலப்படுத்தப்பட்டவர்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நிமித்தமா, சுவிசேஷத்தின் நிமித்தமா. அவங்களெல்லாம் பார்த்து, வாங்கப்பா அந்த பக்கம் ஏசப்பாவுக்கு வலது பக்கத்தில் போய் நில்லுங்க, அந்த வலது பக்கம் ஒரு வருஷம் இருக்கு பாரு, அந்த வருஷத்துக்கு போப்பா அப்படிம்பாரு.
இவங்க தான் கர்த்தரோடு கூட 1000 வருடம் அரசாள போறவங்க. வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவங்க 2 காரியத்தை செய்றாங்க இந்த பூமியில இருக்கும்போது. இந்த பூமியில இருக்கும்போது மனிதனை மகிமைப்படுத்த, மனிதனை புகழ எதையுமே செய்யல. அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்த துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். 2வது 666 முத்திரை அவங்க பெற்றுக்கொள்ளல. இங்க தெளிவா போட்டிருக்கு. அந்த முத்திரையாவது மிருகத்தின் சொருபையாவது நீ வணங்கக்கூடாது. மிருகத்தின் சொருபத்தை வணங்காதவர்கள், அந்த முத்திரையை பெறாதவர்கள், இவர்கள் தான் வலது பக்கத்துக்கு வருவாங்க. அது இந்த கிருபையின் காலத்துல கர்த்தர் வேறு பிரிப்பார். இந்த கிருபையின் காலத்துல இயேசுவுக்காக நீ துன்பப்பட ரெடின்னா நீ அந்த கூட்டத்தில் இருக்க ரெடி. இல்ல நான் ரட்சிக்கப்பட்டதே சொந்த வீடு வாங்க, கார் வாங்க, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க, என் புள்ள பணக்காரனா இருக்க, நாங்க சந்தோஷமா வாழதான் ரட்சிக்கப்பட்டோம், துயரப்படுறதுக்கு நாங்க எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா நீ இடது பக்கத்தில் போய் நில்லு. நீ வலது பக்கத்துக்கு வரணும், கர்த்தருடைய சிங்காசனத்துல அவர் பாரிசத்துல உட்காரணும். அப்படின்னா நீ இந்த பூமியில வாழ்கிற நாளிலே துன்பப்பட துயரப்பட ஆயத்தமாறு. அதாவது அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வர, என் சிலுவையை சுமக்காதவன் என் பின்ன வர முடியாது அப்படின்ட்டாரு. ஆமா, நீ என் பின்னால வரணுமா, என் சிலுவையை சுமந்து கொண்டு வா அப்படின்ட்டாரு. நிறைய பேர் என்ன நினைக்காங்க, கிறிஸ்தவம் அப்படின்னா அடடா அங்க போனாலே எல்லாம் கிடைக்கும்பா, எல்லாம் ஒரே செழிப்பாதான் இருக்கும். இப்படி மாய்மாலமான பிரசங்கம் இப்ப வந்தாச்சு. ஆமா, செழிப்பு செழிப்பு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், விடுதலை விடுதலை, அதெல்லாம் உண்டு, கட்டாயம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் இயேசுவுக்காக அடிக்கப்பட நீ தயாரா இருக்கணும், இயேசுவுக்காக துன்பப்பட நீ ஆயத்தமா இருக்கணும். அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதுவும் வேண்டான்னு சொல்லு. ஆமா, உலகமும் வேண்டாம் எனக்கு. தேவ ஜனமே, அந்த சிங்காசனங்களுக்கு முன்பாக இருக்கிற மூப்பர்கள் முதலாவது நியாயம் தீர்த்து வலதுபுறம் இடதுபுறம் நிப்பாட்டுவாங்க. அதன் பிறகு என்ன நடக்கும்? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 அப்புறம் 15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு பிதாவாகிய தேவன் கொடுக்க மாட்டாரு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுப்பா? ஏசப்பா கொடுப்பாங்க. ஆமா, பகிரங்க வருகையில வந்து உலகத்தை சும்மா சின்ன பின்னமா செதறடிச்சு நொறுக்கி அக்கினியால சுட்டெரிச்சிட்டு அப்ப யார் இருப்பா? கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. இருப்பது அத்தனை பேரும் பிசாசின் பிள்ளைகள். அவர்கள் அத்தனை பேரையும் சுட்டெரிச்சு செதறடிச்சு, ஏன்னா ஓடி ஒளிவான், செதறி அடிப்பான், அங்கிட்டு தெரிச்சு ஓடுவான், தப்ப முடியாது. எங்க போனாலும் எரிஞ்சு சாம்பலா போயிடுவான். அப்படியே நாசுவின் சுவாசத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. சுட்டெரித்து இந்த பூமியில ஒரு ரணகலத்தை உண்டாக்கிட்டு வந்து அப்படியே மேல இருக்கிற உங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்க வருவார். உங்களோடு உலாவுவார், உங்களோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். 1000 வருஷம் எவ்வளவு பெரிய வருஷம் பாருங்க. 1000 வருஷம் சந்தோஷத்தை தவிர வேற ஒண்ணு இருக்காது, செழிப்பும் ஆசீர்வாதத்தை தவிர ஒண்ணு இருக்காது. அதை இப்ப போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிருபையின் காலத்துல வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய சத்தியத்தை சொல்லணும். அதை விட்டுட்டு செழிப்பு, அது 1000 வருட அரசாட்சியில செழிப்பாவும் ஆசீர்வாதமாகவும் இருப்போம். நம்ம ஒரு குறை இருக்காது, அங்க பாவம் இருக்காது. ஆமா, அங்க சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் கூட ஒருமிடுத்து படுத்து கிடக்கும். ஆமா, சிங்கம் ஆட்டுக்குட்டியை கடிச்சு திங்காது. ஆமா, நோவாவின் நாட்கள்ல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நோவா எல்லா மிருகத்தையும் கொண்டு போய் ஒரு படகுல சேர்த்து வைக்காருல, அந்த படகுக்குள்ள நீங்க யோசித்து பாருங்க, எதையாவது அடிச்சு சாப்பிட்டு இருக்க முடியுமா? முடியாது. தேவன் அந்த அவைகளுக்குள் ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வந்தார். 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளமாக நோவாவின் பேழை இருந்தது. அந்த நோவாவின் பேழைக்குள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒருமித்து வாழ்ந்தார்கள். எல்லா மிருகமும் எல்லா பறவையும் எதுவும் சத்தம் போட்டு அலறலை, ஆடலை, குதிக்கலை. யோசித்து பாருங்க, திணறலை, பைப்படலை.
அந்த நோவாவின் பேழையை போல சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக பேழைக்குள்ள, இயேசு என்னும் பேழைக்குள்ள 1000 வருஷம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமா, அப்படி உங்க கூட நல்ல ஜாலியா விளையாண்டுட்டு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல வந்து உட்காருவாரு ராஜாதி ராஜாவா. அப்படி உட்கார்ந்துக்கிட்டு பார்ப்பாரு. அதுக்குள்ள இந்த 24 மூப்பர் என்ன செஞ்சு முடிச்சிருப்பாங்க? வலது பக்கம் ஒரு கோஷ்டியை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, இடது பக்கம் ஒரு கோஷ்டியை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இந்த வலது பக்கத்தில் நிற்கிற எல்லாரையும் பார்த்து, எனக்கு பிரியமான பிள்ளைகளே, என் சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள்னு வாரி அணைத்து முத்தமிடுவார். இடது பக்கத்தில் நிற்கிற அத்தனை பேரையும் பார்த்து, பிசாசினால் ஆட்சி செய்யப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, நீங்க பிசாசு கூடயே நரகத்துக்கு போங்க. தேவ ஜனமே, இந்த கிருபையின் காலம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன்னை உடன்படிக்கை பெட்டியாக மாற்ற. நீ உடன்படிக்கை பெட்டியாக மாறி பரலோகத்திலே காணப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று 15வது வசனம் சொல்லுகிறது. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை அப்படின்னா அவங்க எங்க போயிருவாங்க? அக்கினி கடலுக்கு. இதைத்தான் இந்த கிருபையின் காலத்துல கத்தி கதறி கெட்ட பேர் வாங்கி பொல்லாப்பு வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுங்க, உங்க பேர் எழுதப்படட்டும். கர்த்தர் உங்க பேர் அங்க எழுதணும், அதுக்கு பிரயாசப்படுங்க. இப்ப சுருக்கமா முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட என்ன செய்ய வேண்டும்? 4 காரியம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா 4 காரியம் செய்யணும். முதலாவது நீங்க ரட்சிக்கப்படணும், 2வது மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும், 3வது அபிஷேகம் பெறணும், 4வது ஆத்தும ஆதாயம் செய்யணும். இந்த 4 நீங்க செஞ்சிட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும்? இந்த 4ஐயும் இன்னொருத்தர் செய்வதற்கு நீங்கள் உந்துதலாக இருக்க வேண்டும். இது இல்லாம ஆண்டவரே நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னா போடாடே இவன் எனக்கு தெரியவே தெரியாதுன்றார். வாசிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷருக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், கன்மலையாகிய கிறிஸ்து மேல அஸ்திபாரத்தை போடுங்க. அது இல்லாம கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேனே, கர்த்தாவே நான் பிசாசுகளை உம்முடைய நாமத்தினால துரத்தினே, உம்முடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தேனே அப்படின்னு அன்னைக்கு சொன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே அப்படிம்பார். இவங்க என்ன செஞ்சாங்க? அற்புதம் செய்தார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இந்த கடைசி காலத்தில் நடக்கிற ஊழியம் இதுதான் இப்ப நடக்கு. என்ன நடக்கு? தீர்க்க தரிசன ஊழியம் சொல்லி ஜனங்களெல்லாம் சோசியக்காரன் பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. பிசாசுல துரத்துறம் பாரு அப்படின்னு டூப்ளிகேட்டா ஆக்டிங் நடந்துட்டு இருக்கு. அநேக அற்புதங்களை செய்யறோம் பாருங்க, உன் பாக்கெட்டில் இருக்கிற ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லட்டான்னு சொல்லுவான். பொய்யான தீர்க்க தரிசனமும் பொய்யான பிசாசு துரத்துதலும் பொய்யான அற்புதங்களும் இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் எழும்பி அதை செய்யும். அதுக்கு பின்னால ஜனங்கள் ஓட ஆரம்பிப்பாங்க. அங்க தனியா கொஞ்சம் பேர் இருந்து, ஏ இயேசு வருகிறார் வாங்க ஆயத்தப்படுவோம், ஏ இயேசு வரப்போறார் வாங்க ஆயத்தப்படுவோம்னா போல லூசு பையில உனக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்ட்டு போயிடுவான். இந்த 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 அற்புத அடையாளம் தீர்க்க தரிசனம்னு ஒரு கூட்டம் பின்னால ஓடிச்சு பாருங்க. அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, அதை செஞ்சவனையும் அதுக்கு பின்னால போனவனையும் பார்த்து, அக்கிரம செய்கைக்காரனே உன்னை நான் அறியேன். இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் எழும்ப போகுது. வாலிபர்கள் எழும்ப போறாங்க. வாலிபர்கள் எழும்பி
இந்த செழிப்பு, ஆசீர்வாதம், மிஞ்சின கிருபை எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூர போட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால வரப்போற ஒரு பெருங்கூட்டம் இந்த கடைசி நாளிலே எழும்ப போகிறது. தேவ ஜனமே, அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்தது போதும். நீங்க அற்புத அடையாளம் சொல்றீங்களே, இந்த 2000 வருஷத்துல இயேசுவுக்கு பிறகு, அப்போஸ்தலர்களுக்கு பிறகு, ஒரு சில பரிசுத்தவான்களுக்கு பிறகு, முடவரை நடக்க வச்சேன், குருடரை பார்க்க வச்சேன்னு எங்கேயாவது ஒரு சில பரிசுத்தவான்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அப்பேற்பட்ட அற்புதம் நடக்கா? மரித்தோரை எழுப்புகிறார்களா? முடவரை நடக்க செய்கிறார்களா? குருடரை பார்க்க வைக்கிறார்களா? ஏதோ தலைவலி போச்சு, காய்ச்சல் போச்சு, வேலை கிடைச்சிச்சு, மண்டையடி போச்சு, வீடு கிடைச்சிச்சு, இதெல்லாம் நார்மலாவே நடக்கும். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் அற்புதத்தை நிறுத்தி விட்டு வருகைக்கு ஆயத்தப்படு அப்படிங்கிறாரு. இன்னும் அற்புதத்தையே பார்த்துக்கிட்டு, இன்னும் அதிசயத்தையே பார்த்துக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம். உனக்கு அற்புத அதிசயத்தை கர்த்தரே செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் ஊழியக்காரன் தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த அதிகாரத்தை உனக்கே கொடுத்துட்டு போயிட்டார். நீ செய்யலாம், அற்புதத்தை நீ செய்யலாம். நீ கை நீட்டினா பிசாசு ஓடும். நீ ஏன் இன்னொருத்தருக்கு பின்னால ஓடிட்டு இருக்க? நீ வருகைக்கு ஆயத்தப்படு. உன் சபையை ஆயத்தப்படுத்து. ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, விசுவாச பிள்ளையே, நீ வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம் இது. அற்புதத்துக்கு பின்னாலையும் அதிசயத்துக்கு பின்னாலையும் ஓட வேண்டிய காலமே அல்ல இது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் யார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு யாருன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியல, ஊழியக்காரங்களுக்கும் தெரியல நிறைய பேருக்கு. நான் எல்லாரையும் சொல்லலை. கர்த்தருடைய தன்மை என்ன என்பது நிறைய பேருக்கு விளங்கலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன எக்ஸாம்பிள். ஒரு 2 நாளைக்கு முன்னால் நான் ஓட்டப்படாரத்தில் திடீர்னு இந்த பிரச்சனை, இந்த பிரசங்கம் வந்துச்சு. திடீர் பிரசங்கமாக இருந்துச்சு. அதை இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆவியில் ஏவப்படுது எனக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தர் யாருன்னு நீங்கள் விளங்கி கொள்ளணும். அதுக்கு பொருத்தனையை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பொருத்தனை எப்படி நிறைவேற்றுவீங்க? நீங்கள் இப்போ ஏசப்பா எனக்கு ஒரு சொந்த வீடு தாங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு காணிக்க நான் சபையில் கொண்டு வச்சிருவேன், எனக்கு நீங்கள் ஒரு சொந்த வீடு தாங்கன்னு சொல்லுவீங்க. கர்த்தர் என்ன செய்வார்? அவர் சொல்வார், பிள்ளையே நீ பொருத்தனையை முதல்ல நிறைவேற்ற, உனக்கு வேணுமா பொருத்தனையை முன்பே செலுத்து அப்படிம்பாரு. அந்த சத்தம் காதில் உழாது. பொருத்தனையை எப்படி பண்ணுறோம் தெரியுமா? பொருத்தனைக்கு பதிலாக டீல் பேசுகிறோம். கர்த்தர் கூட டீல். நீர் எனக்கு வேலை வாங்கி தாரும், நான் உமக்கு தசமம் தாரேன். நீர் எனக்கு வீடு வாங்கி தாரும், நான் சபையில் ஏசி வாங்கி மாட்டுறேன். நீர் எனக்கு அதை செய்யும், நான் உமக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு, நீர் செய்தால் நான் உமக்கு செய்வேன் அப்படின்னு டீல். இதுக்கு பேர் பொருத்தனை கிடையாது. பொருத்தனை என்ன தெரியுமா? வாசிங்க, என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். சொல் தவறாம செய்யி. எப்ப செய்யி, எப்படி செய்யி? உபாகம் 23ஆம் அதிகாரம் 21, 23 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணிட்டீன்னா தாமதம் பண்ணாதங்க. பொருத்தனை பண்ற உடனே அதை செலுத்திரு அப்படிங்க. இப்ப நீங்க நினைப்பீங்க, கர்த்தர் தராம நான் எப்படி, நான் கொடுத்துருவேன். ஒருவேளை கர்த்தர் தரலன்னா இதுக்கு பேர் பொருத்தனை கிடையாது, டீல். கர்த்தர் கூட பிசினஸ் டீல் பண்றீங்க நீங்க. பிசினஸ் டீல். ஏசப்பா நீங்க இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு இதை செய்யறேன். அவர் சொல்றாரு, பொருத்தனையை உடனே செலுத்து, தாமதம் பண்ணாத. 22 வாசிங்க. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நீ பொருத்தனை பண்ணாம இருந்தால் நான் தரத்தாம்பா உனக்கு செய்வேன். ஏன் பொருத்தனை பண்ற? பொருத்தனை பண்ணிட்டீன்னா உடனே செலுத்து அப்படிங்காரு. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. செலுத்தி தீர்ப்பாயாக. தீரு, அதை முடிச்சிரு. நீ பொருத்தனை பண்ணிட்ட, நீ செலுத்தி தீரு. நீ என்னைய கணங்காரனாக்குற. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏசப்பா எனக்கு ஒரு சொந்த வீடு ஆகணும்னு நீங்க கேட்கீங்க, ஒரு பொருத்தனை பண்றீங்க. அதுக்காக
அந்த பொருத்தனையை கொண்டு ஆலயத்தில் நீங்க செலுத்துறீங்க. இப்ப நீங்க யாரை கடன்காரனாக்கிட்டீங்க? சபை பாஸ்டரை கடன்காரனாக்கல. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கும் இந்த பொருத்தனைக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் யாருக்கு? கர்த்தருக்கு. இப்ப பொருத்தனையை நீங்க செலுத்திட்டீங்க, வீடு உங்களுக்கு கிடைக்கல. இப்ப யாரு கடன்காரன் ஆயிட்டா? கர்த்தர் கடன்காரன் ஆயிட்டார் உங்களுக்கு. நீங்க கொண்டு அட்வான்ஸா செலுத்தியாச்சு. இப்ப அவரு என்னடா நம்ம கொடுக்கவே இல்லை, இவன் கொண்டு வச்சுட்டான். எப்பா முதல்ல அவன் வேண்டுதலை நிறைவேற்று. இது பொருத்தனையை நிறைவேற்றுவது, ஜெயம் எடுப்பது. நீங்க பேசுறதெல்லாம் டீல். என்ன டீல்? ஏசப்பா நீங்க செய்யுங்க, நான் செய்கிறேன். இது பிசினஸ் டீல். இதெல்லாம் அவரு ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், நடக்கவே நடக்காது. இது என்னைக்கா தன்னால நடந்தா உண்டு. ஆமா, தன்னால நடந்ததை நீங்க நினைப்பீங்க, அப்பாடா பொருத்தனை பண்ணோம் நடந்துட்டு. பொருத்தனை வேறு, டீல் வேறு. பொருத்தனைன்னா முன்பே செலுத்து. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5 வாஸ்து முடிப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அவர் மூடரில் பிரியப்படுவதே இல்லை. மூடர் தான் இப்படி கணக்கு போடுவாங்க. நீர் தாரும் நான் தாரன்னு கர்த்தரை நம்பாம டீல் பேசுறது. கர்த்தரை நம்புறவன் பொருத்தனை உடனே நிறைவேற்றி விடுவான். அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். ஆம் தேவஜனமே, ஏன் தெரியுமா? நீங்க பொருத்தனை பண்ணிட்டு மறந்துடுவீங்க. இந்த மறதி பெரிய வியாதி. நீங்க மறந்துடுவீங்க. அவர் மறக்க மாட்டார். அவர் மறக்காம என் பிள்ளை பொருத்தனை பண்ணிருக்கு, இந்த இப்ப செஞ்சிரும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ மறந்துடுவ. உங்க தவறு என்னது? மறதி. என்ன பொருத்தனை? ஜனவரி 1ஆம் தேதி ஆனா 50 பொருத்தனை. ஆமா, நான் டெய்லி வேதம் வாசிப்பேன் ஏசப்பா, நான் டெய்லி சரியான சமயத்துக்கு சர்ச்சுக்கு போயிருவேன் ஏசப்பா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விடவே மாட்டேன் ஏசப்பா. 50 பொருத்தனை ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி மாசமே அந்த பொருத்தனை எல்லாம் மறந்து போயிடும். அதுக்கு நீ பொருத்தனை செய்யாம இரு. உன்னுடைய கர்த்தர் கோபக்காரர், தெரிஞ்சுக்கோங்க. அவர் பொருத்தனையை வசூல் பண்ணாம விட மாட்டாரு. வசனம் நிறைய இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. வசூல் பண்ணுவாரு. ஆமா, எப்படி வசூல் பண்ணுவாருன்னா அது பயங்கரமா இருக்கும். பொருத்தனையை கர்த்தர் வசூல் பண்ற விதம் இருக்கு பாருங்க. நீங்க மறந்துடுவீங்க. நீங்க பொருத்தனை வந்துட்டு மறந்துடுவீங்க. அதான் சொல்றாரு, அப்ப பொருத்தனை பண்ணாத அப்படிங்க. ஆமா, நீங்க டீல் பேசாத. என் கூட நீ அவருக்கு அந்த டீல் பிடிக்கவே பிடிக்காது. நீர் செய்யும் நான் செய்கிறேன்னா டீல். ஏசப்பா எனக்கு இது வேணும், நான் பொருத்தனையா இதை செஞ்சிடறேன்பா அப்படின்னு முதல்ல செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர் சந்தோஷப்பட்டுருவார். ஏண்டா நான் செய்யறதுக்கு முன்னால என் பிள்ளை என்னை முந்திக்கிட்டான் பாரு. நீங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுவீங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. யாரெல்லாம் உடன்படிக்கை பெட்டியா மாற நினைக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த அனுபவம் வர ஆரம்பிச்சிருங்க. அவங்க கர்த்தர் கூட ஒரு நாள் டீல் பேச மாட்டாங்க. கர்த்தர் கூட பேசுவாங்க, பழகுவாங்க, அவரோடு உறவாடுவாங்க, அவர் மடியில படுக்க ஆசைப்படுவாங்க. டீல் பேச மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீ உடன்படிக்கை பெட்டியா மாறு. உன்னை கொண்டு பரலோகத்தில் வச்சுட்டு இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் கொண்டு விட்டுட்டு திருப்பி வந்து உலகத்தவர் அடிக்க வருவார். அந்த பகிரங்க வருகைக்கு முன்னால ரகசிய வருகை என்று நிச்சயம் உண்டு. அதுக்கு தான் காத்திருக்கிறோம். அந்த ரகசிய வருகை எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. பகிரங்க வருகை எப்ப வரும்னு எல்லாருக்கும் தெரியும். 7 வருஷம் உபத்திரவம் முடிஞ்ச உடனே வந்துடும். அது டைமிங் கரெக்டா இருக்கு. ஆனா ரகசிய வருகைக்கு டைமிங்கே இல்லை. எப்ப வருவார்னு தெரியாது. பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், தேவதூதர்களும் அறியார்கள். ஆனா ஆயத்தமா இருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்ப வருவார்னே தெரியாது. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எங்கள் அன்பின் பரம பிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்பா. இந்த வியாழக்கிழமை தோறும் இந்த வருகையின் சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த ஆன்லைன்ல, செல்போன்ல, யூடியூப்ல எல்லாவற்றிலும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வருகையின் சத்தியத்தை வாஞ்சையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கேட்பது மட்டுமல்ல, பார்ப்பது மட்டுமல்ல, வருகைக்கு உடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. உடைய சிலுவையை சுமந்து கொண்டு நடக்க உடைய பிள்ளைகள் ஆயத்தப்படட்டும் சுவாமி. உடன்படிக்கை பெட்டியாய் மாற ஆயத்தப்படட்டும்பா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாகவும், அன்பின் நிமித்தமாகவும், அதிகாரத்தின் நிமித்தமாகவும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாரும் இன்னொரு முறை உங்க மைக்கெல்லாம் ஆன் பண்ணி வச்சு சந்தோஷமா உற்சாகமா விழித்திருந்து ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. praise the Lord. praise the Lord. ஆமென். யூடியூப்ல பார்க்குற உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. God bless you. கூகுள் மீட், ஆன்லைன், செல்போன் எல்லாத்துலையும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். God bless you, God bless your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord.